அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே அரியமானுக்கு கிளம்பலாம். அங்கே போய் கடற்கரையை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம் சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கோகோனட் ரைஸ் தான் செஞ்சுருந்தோம். இப்போ நம்ம செய்கிறது சிக்கன் கிரேவி தான் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு நல்லா ஆனியன்லாம் வதங்கினதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அதுலேயே நம்ம 2 தக்காளியை நல்லா மிக்சியில் ஆட்டி ஊற்றியாச்சு. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அதிலே நம்ம கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் நல்லா மசாலா பேஸ்ட்டாகி வரும்போது அதில் கெட்டிப்பால் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுலேயே நம்ம தண்ணி தேவையான அளவும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக பேஸ்ட்டாக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் கோழியை எடுத்து நம்ம உள்ளாக்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். அது நல்லா கோழி வெந்ததுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கோழி குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க அடுத்து தேங்காய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. நம்ம அரைச்சி 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தேங்காய் பால்னு அதோட குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, 2 கிராம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து வதங்க விட்டாச்சு. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ அதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பாலையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்து கரெக்டான விசில் வர வச்சு எடுத்ததுக்கப்புறம் சூப்பரான தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசி அப்படியே ஒட்டாமல் புழு புழுன்னு இருக்குது பாருங்கள். அடுத்து எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் பிள்ளைகளும் ரெடி ஆகிட்டாங்க. வாங்க அரியமானுக்கு போகலாம். நம்ம ஊர் மினி பஸ்ஸில் தான் போயிருந்தோம். கரெக்டாக அவங்க அரியமான்லேயே போய் இறக்கி விட்டாங்க. ரொம்ப வசதியாக இருந்துச்சு மினி பஸ் வச்சது. அரியமான் கடற்கரைக்கு வந்துட்டோம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி கொடுக்கறதுக்காக உட்காந்துருந்தோம். நல்லா டேபிள்லாம் போட்டிருந்தாங்க. போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி வாங்க நம்ம சவுக்க மரத்து நிழல்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். எல்லோரும் சொல்லி பேச்சு கேட்டு கரெக்டாக போயிட்டுருந்தாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம். அதோட சாப்பிட்டாச்சு. எல்லோரும் நாங்களும் இன்னொரு ஃபேமிலியும் போயிருந்தோம். சாப்பாடெலாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சுக்கு போய்